நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலைன்னு சொல்லுவாங்க. நம்ம நினச்சாலே வந்து முக்தி உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி வந்தாரை வாழ வைக்கும் திருவண்ணாமலைன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் அங்கே வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நாங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் நிறைய சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 10 நாள் திருவிழா நான் ரொம்ப வருஷம் கழித்து பார்த்துருக்கேன். 10 நாளும் சொல்ல முடியாது, 7 நாள் திருவிழா தாங்க நான் பார்த்தேன். ஸோ எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச விதத்தில் நான் அண்ணாமலையாரை பற்றி சொல்லி உங்களுக்கு நான் வீடியோவாக போட்டிருக்கேன். அதில் நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து தேங்க்ஸும் சொல்லியிருந்தாங்க, ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் ரொம்ப ஹாப்பி. என்னோடய சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் பிறந்து வளர்ந்த ஊருன்றதுனால எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை எனக்கு பெரியவங்க சொன்னதை நான் உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்லியிருக்கேன். அதே மாதிரி கிரிவலம் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து நடக்க முடிஞ்சவங்க கிரிவலம் நடந்து போகலாம். அப்படி முடியாதவங்க ஆட்டோவில் அந்த மாதிரி கூட நீங்கள் கிரிவலம் போயிட்டு வரலாம். ஸோ நீங்கள் மனசார நினச்சிட்டு நீங்கள் என்ன ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் நினச்சிட்டு நீங்கள் போயிட்டு வாங்க, நிச்சயமாக நடக்கும். நிறைய பேர் அங்கே வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. நாங்கள் போனோம், எங்களுக்கு இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வரைக்கும் போக முடியாதவங்க கண்டிப்பாக நீங்கள் ஒன் டைம் போயிட்டு வாங்க. அண்ணாமலையாரை வந்து கண்டிப்பாக தரிசனம் பண்ணிட்டு வாங்க. நிச்சயமாக நல்லதே நடக்கும். உங்களுக்கு என்ன வேண்டுதலாக இருந்தாலுமே வந்து மனசார வைங்க. கண்டிப்பாக அண்ணாமலையார் உங்களோட எல்லா வேண்டுதலையும் தீர்த்து வைப்பார். கண்டிப்பாக எல்லாருக்குமே நல்லதே நடக்கும். நன்றி.